Hello guys, welcome back to JavaScript series. லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஆப்ஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் அதுல வந்து என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கால் அப்ளை பிளைண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட 3 ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது என்னென்ன யூஸ் கேசஸ் இருக்கு, அதோட சின்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேம்ல எனக்கு நான் 2 ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறேன். ஒன்னு நேம் 1, இன்னொன்னு நேம் 2. இந்த நேம் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நேம் வச்சிருக்கிறேன். ஒரு லாஸ்ட் நேம் வச்சிருக்கிறேன். 2மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட். இது என்ன பண்ணும்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேமையும், லாஸ்ட் நேமையும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஜஸ்ட் சிம்பிள். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நேம் டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஃபுல் நேம் மெத்தட வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் 2 அதாவது நேம் 2ல வந்து நான் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணலாம்? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து கால் அப்ளை பிளைண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த நேம் 1 வந்து ஆக்சஸ் பண்ணணும். நேம் 1 ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு அதோட மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம் நம்மளுக்கு வந்துருச்சு. இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இத டைரக்ட்டா கால் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த நேம் 1ஓட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. நான் இப்ப இத ரன் பண்றேன். இப்ப எனக்கு கிஷோர் குமார்ன்னு கிடைக்குது. எனக்கு ராம்குமார்ன்னு கிடைக்கணும். அதாவது ஆப்ஜெக்ட் 2ல இருக்கிறது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இந்த ஃபங்ஷனாலிட்டி வச்சு. இந்த மாரி கேஸஸ்க்கு தான் வந்து நம்ம கால் அப்ளை பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ஃபங்ஷனை டிஃபைன் பண்ண பிறகு நம்ம டாட் வச்சு கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே. இந்த கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்ஷனுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணுமோ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப வந்து நான் நேம்2 அப்படின்னு நான் பாஸ் பண்றேன். இப்ப நேம் 2ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபங்ஷன் போகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப் நேம், எல் நேம் பாஸ் ஆகும். அதுல வந்து நான் திஸ் எஃப் நேம் அண்ட் திஸ் லாஸ்ட் நேம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து இந்த நேம் 2வ இங்க இந்த ஃபங்ஷனாலிட்டிய வச்சு நான் கால் பண்றேன். அதாவது நேம் 1ல இருக்கிற மெத்தட வந்து ஆப்ஜெக்ட் 2ல வந்து நான் யூஸ் பண்றேன். இப்ப நான் இத ரன் பண்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ராம்குமார் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த இது எதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது? நான் டைரக்ட்டா ஆப்ஜெக்ட் 2லயே இந்த மாரி இன்னொரு ஃபங்ஷன் எழுதிட்டு போயிருவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் கேஸ் உங்களுக்கு ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணிட்டு, மத்த இடத்துல ஜஸ்ட் லைக் தட் இந்த கால் வச்சு நீங்க மத்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப வந்து எனக்கு இந்த ஃபுல் நேம்ங்கிறது ஒரு ஃபங்ஷனா இருக்கு. வெளியில அதாவது ஆப்ஜெக்ட் குள்ள இல்லாம, எனக்கு இங்க பாருங்களேன் நான் இங்க வச்சுக்கிறேன். ஸோ ஓகே. இதுல வந்து நான் வந்து லெட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலா கோலன் ஈக்குவல் அப்படின்னு பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேஸஸ்க்கு என்ன பண்ணலாம்? இப்ப 2மே செப்பரேட் ஆப்ஜெக்ட்டா இருக்கு. 2 இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் தான் இருக்கு. மெத்தட் இல்ல. இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ஃபங்ஷன வச்சு நம்ம இந்த 2 இதுக்கும் வந்து அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவுமே சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டோட இது பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்ப நம்ம டைரக்ட்டா இந்த ஃபுல் நேம் டாட் கால் நேம்2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாஸ் பண்ணிட்டோம்னா, இப்ப நான் இத ரன் பண்ணேன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நான் நேம் 1 அப்படின்னு நான் பாஸ் பண்றேன். நேம் 1ல எனக்கு கிஷோர் குமார்ன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வரும். இப்ப நான் அத வந்து பிரிண்ட் பண்றேன். எனக்கு கிஷோர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்ஷன்ல வந்து நான் வந்து சம்திங் லைக் லொகேஷன் அப்படின்னு நான் பாஸ் பண்றேன். அப்புறம் வந்து ஃபோன் சம்திங் லைக் ஸ்டேட் அப்படின்னு பாஸ் பண்றேன். இந்த இடத்துல சிட்டின்னு வைக்கிறேன். ஓகே. அந்த இடத்துல கீழ வந்து நான் இது 2த்தையும் ஆக்சஸ் பண்றேன். எப்படின்னா சிட்டி, ஸ்டேட். ஓகே. இப்ப நான் இந்த சிட்டியும், ஸ்டேட்டையும் இந்த ஆர்குமெண்ட்ல நான் பாஸ் பண்ணுவேன் யூசிங் கமா. இந்த இடத்துல வந்து சம்திங் லைக் சென்னை அப்படின்னு வைக்கிறேன். கமா யூஸ் பண்ணி நான் டிஎன் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. இப்ப நான் இதை கன்சோல நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இதை ரன் பண்ணலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிஷோர் குமார் சென்னை டிஎன் அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபங்ஷன் கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த ஃபங்ஷனுக்கு என்ன பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்றோங்கிறத நம்ம இங்க ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்றோம்னா, ஸோ இந்த சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அசைன் ஆயிரும். அதே மாரி டிஎன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல அசைன் ஆயிக்கும். ஸோ தட் இந்த சிட்டி அண்ட் ஸ்டேட் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திஸ் எஃப் நேம் அண்ட் திஸ் எல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட்டோட அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ணிக்கும். இப்போ இங்க நேம் ஒன் பாஸ் பண்ணியிருக்கிறனால, எனக்கு இந்த நேமோட கரண்ட் என்ன எஃப் நேம் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். இந்த திஸ் இதுக்கு பதிலா நான் நேம் 2 அப்படின்னு நான் பாஸ் பண்ணேன்னா, என்ன அவுட்புட் வரும்னா, ராம்குமார் சென்னை டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துரும். ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கால் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பைண்ட் அப்ளைனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பைண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்ளையுமே சேம் தான். ஓகே, நான் இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலா வந்து நான் வந்து அப்ளை அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்கே காலுக்கும் அப்ளைக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இங்க வந்து நம்ம வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் ஒரு அரேல பாஸ் பண்றோம். ஓகே, நான் இதை வந்து இப்போதைக்கு நான் கமெண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. நம்ம கால்ல வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா பாஸ் பண்ணோம். ஆனா அப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேல பாஸ் பண்ணிட்டோம். செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஒரு அரேல பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த அரே என்ன பண்ணா 0th இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு பேராமீட்டருக்கு பாஸ் ஆகும். செகண்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து ஸ்டேட்டுக்கு வந்து எனக்கு அசைன் ஆயிடும். ஸோ தட் இது வந்து நம்மளுக்கு லாக் ஆகுது. இந்த திஸ் வந்து கரண்ட் ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இப்போ காலுக்கும் அப்ளைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கால் அப்ளைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஓகே. ஃபைனலா பைண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ பைண்ட் என்ன பண்ணும்னா அந்த ஃபங்க்ஷன் காப்பியை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அது எப்படின்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அது நம்மளுக்கு பைண்ட் வந்து அந்த காப்பி ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ஆப்ஜெக்டை பைண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அந்த காப்பியை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ தட் நம்ம லேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ வந்து நான் வந்து அதை வந்து ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது ஒரு ரிட்டர்ன் பண்ணுது. அதனால ரிசல்ட் அப்படின்னா வைக்கிறேன். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு சேம் எஸ் இதே சின்டாக்ஸ் தான். ஃபுல் நேம் டாட் பைண்ட். ஓகே. இந்த பைண்டுக்குள்ள வந்து நம்ம எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும். நான் நேம் ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் இந்த மாதிரி அதாவது கால் இருக்கு இல்லையா, கால் மாதிரி நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். அரேவா பாஸ் பண்ணக்கூடாது, காலா பாஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசல்ட்டை நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். லாக் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. நான் வந்து ஜஸ்ட் லைக் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஃபங்க்ஷன் பாண்ட் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு காப்பி. அந்த ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு காப்பி ரிட்டர்ன் பண்ணுது. இது நான் என்னோட டெர்மினல்ல ரன் பண்றதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. இதே நீங்க உங்களோட ப்ரௌசர் கன்சோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனாவே உங்களுக்கு வந்துடும். ஒரு காப்பியை உங்களுக்கு எடுத்து காமிச்சிடும். நான் டெர்மினலை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்க கன்சோல் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேற மாதிரி காமிக்கும். ஓகே. இப்போ நான் ரிசல்ட் ஓகே. இது எப்படி நான் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து இந்த ரிசல்ட் அப்படியே கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிஷோர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சின்ஸ் நம்ம நேம் ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதுனால கிஷோர் குமார் வந்திருக்கு. ஏன்னா ஆப்ஜெக்ட் நேம் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா எஃப் நேம் வந்து கிஷோரா இருக்குது, எல் நேம் குமாரா இருக்கு. ஸோ தட் எனக்கு இது ரெஃபரன்ஸ் எடுத்து எனக்கு கிஷோர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ரைஸ் ஆகும். கால் அப்ளை பிளைண்ட் இது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம்? கால் அண்ட் அப்ளை ஜஸ்ட் லைக் தட் கால் ஆகும். ஓகேவா? நம்ம அது வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டு லேட்டர் கால் பண்ண முடியாது. அதுதான் ஒன்லி ஒன் டிஸ்அட்வான்டேஜ். பட் அது வந்து இந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கே நம்ம டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு எந்த கேஸ் வேணுமோ நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காலும் அப்ளையும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இந்த ஆர்குமெண்ட் வந்து நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒரு அரேவா பாஸ் பண்ணிடுவோம் அப்ளைல. கால்ல வந்து செப்பரேட்டா பாஸ் பண்ணுவோம். ஓகே. பைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் மாதிரி தான். நம்ம அதே மாதிரி தான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். பட் என்னன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு காப்பி ஆஃப் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதனால தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பேர் பைண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அதை நான் ரிசல்ட்ல ஸ்டோர் பண்றேன். ஸோ நான் லேட்டர் ஆன் நான் எப்போ வேணாலும் அது கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலன்னா, ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து நெறைய டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லன்னா இந்த வீடியோவ நீங்க திருப்பி பாருங்க. இல்ல நீங்க உங்க பெர்சனலா நீங்க வொர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.